இயேசு கிறிஸ்து நீடி இணைற்று இந்த நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற ஆண்டவருடைய வார்த்தை இயேசுநாதர் சிலுவையில் மொழிந்த 3வது வார்த்தை. தன்னுடைய தாயாரை பார்த்து அதோ உன் மகன், தன்னுடைய சீடரை பார்த்து இதோ உன் தாய் என்று சொன்ன அந்த வார்த்தை. யோவான் 19வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின அந்த நற்செய்தி நூல் மட்டுமே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தின வசனமாகிய 25வது வசனத்திலே மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய தாயார் இயேசுநாதருடைய அந்த சிலுவை காட்சியின் பார்த்து கொண்டிருந்தார்கள், பக்கத்திலே நின்று கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையும் நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அநேக நேரத்தில் இயேசுநாதரை குறித்து சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்தில் இயேசுநாதர் பிறப்பதற்கு காரணமாயிருந்த அன்பு தாயாரை குறித்து அதிகமாய் சொல்லுவார்கள். சில நேரங்களிலே இயேசுநாதர் அன்பு தாயாருக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றும் சொல்லுவார்கள். இதை குறித்து என்றால் யோவான் 2வது அதிகாரத்திலே இயேசுநாதர் கானாவூர் திருமண இல்லத்திற்கு செல்லுகின்ற நேரத்தில் அன்பு தாயார் வந்து சொன்ன ஒரு வார்த்தை, இவருடைய குறைபாடை சொன்ன நேரத்தில் இயேசுநாதர் சொன்ன ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்ற வார்த்தை. குறிப்பாக அந்த வார்த்தை ஆண்டவர் அன்பு தாயாரை குறைவாய் சொன்னது அல்ல, மொழிபெயர்ப்பில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான் அது. இங்கேயும் ஸ்திரீயே என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மொழிபெயர்ப்பிலே தாயார் என்று வரவேண்டிய இடத்திலே இங்கே ஸ்திரீயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்க, இயேசுநாதரை எருசலேம் தேவாலயத்திலே அன்பு தாயார் முதல் முறையாக அழைத்துச் சொல்கின்ற நேரத்தில் சிமியோன் இயேசுநாதரை குழந்தையாக கையிலே ஏந்தி வைத்துக் கொண்டு சொன்ன ஒரு வார்த்தை, உன்னுடைய ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் ஊடுருவி செல்லும். அந்த நேரத்தில் இருந்தே அன்பு தாயாருடைய உள்ளத்திலே இயேசுநாதரை குறித்த கரிசனை ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். அதோடு நின்றுவிடவில்லை. தன்னுடைய 12வது வயதில் எருசலேம் தேவாலயத்தில் வைத்து ஆண்டவர் அன்பு தாயாரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நான் என்னுடைய தகப்பனார் இல்லமாகிய எருசலேம் தேவாலயத்திலே, அதாவது என் பிதாவின் வீட்டிலே இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியவில்லையா என்று சொன்ன ஒரு வார்த்தையும் நான் இங்கே நினைவு கூற விரும்புகின்றேன். இயேசுநாதர் எந்த இடத்திலும் தன்னுடைய தாயாரை அவமரியாதையாய் நடத்தினதில்லை. எல்லா இடத்திலும் அன்பு தாயாருக்கேற்ற கனத்தை கொடுக்கிறார். சிலர் சொல்லுகின்ற பொழுது இயேசுநாதரை பார்ப்பதற்காக அன்பு தாயார் வருகின்ற நேரத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, யார் என்னுடைய சகோதரர்கள், யார் என்னுடைய தாயார், யார் என்னுடைய பெற்றோர், யார் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிறார்களோ அவர்களே சகோதரரும் தாயும் பெற்றோருமாய் இருக்கிறார்கள் என்ற வார்த்தை சொன்னதாய் சொல்லி இயேசுநாதர் அங்கே அவர்களை அவமதித்ததாய் சொல்வார்கள். ஆனால் இயேசுநாதர் எந்த நேரத்திலும் ஊழிய பாதையிலிருந்து விலகாதபடி கவனமாய் இருந்தார் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அன்பு தாயார் எந்த நிலையிலும் தனிமையில் தவிக்க கூடாது என்பதற்காக அன்பு சீடருடைய கையிலே அன்பு தாயாரை ஒப்படைக்கிறார். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு என்ற வார்த்தையை மிக கவனமாய் ஆண்டவர் கையாளுவதை நாம் பார்க்க முடிகிறது. எந்த நிலையிலும் இயேசுநாதர் தன்னுடைய தாயாரை அவமதிக்கவில்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் முதல் கடமை என்பது நம்முடைய பெற்றோரை கனப்படுத்துவது. எந்த நிலையிலும் அவர்களை புறம்பாய் தள்ளாதபடி மிக கவனமாய் பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைய நாட்களிலே நம்முடைய தேசத்திலே முதியோர் இல்லங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு இடங்களிலும் முதியோர் இல்லங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்க, முதியோர்களை கவனிப்பதை இன்று விட்டுவிட்டார்கள். பெற்றோர்கள் அவர்கள் வாழ்க்கைக்கு கடினமாய் இருக்கிறது என்று சொல்லி முதியோர் இல்லத்திலே கொண்டு விட்டு வருகின்ற பழக்கங்கள் இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசுநாதர் அப்படி அல்ல. தன்னுடைய வாழ்விற்கு பிறகு தன் தாயாருக்கு அழகான ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடன் இருந்த அன்பான சீடனுடைய கரத்திலே தன்பு தாயாரை ஒப்புக் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எபேசியர் 6வது அதிகாரம் 1 முதல் 3 வரையுள்ள வசனத்திலே மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்பது, வாழ்நாள் நீடித்திருப்பதற்காக உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பயந்து நம்முடைய பெற்றோரை கனம் பண்ண வேண்டும்.
இந்த அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய பெற்றோரை அவமதிக்கிறோம், நம்முடைய பெற்றோரை உதாசீனப்படுத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற ஒரே ஒரு கட்டளை என்பது நம்முடைய பெற்றோரை கனப்படுத்த வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. இந்த அநேக நேரங்களிலே நாம் அசட்டை பண்ணுகிறோம். கனம் பண்ணுதல் என்று சொல்லுகின்ற பொழுது ஏதோ கடமைக்காய் செய்கிற ஒன்றல்ல. உண்மையான அன்பு, உண்மையான பாசம், உண்மையான அக்கறை, உண்மையான பகிர்வோடு அன்பு பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அநேக குடும்பங்களிலே பெற்றோரை கவனிப்பதை விட்டுவிட்டு அவர்களை துன்புறுத்துவது, அவர்களை அடிப்பது, அவர்களை உணவு கொடுக்காமல் கஷ்டப்படுத்துகிற அநேக குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நம்முடைய வாழ்க்கை என்பது வயது சென்ற நாட்களிலே நாம் எப்படி நம்முடைய பெற்றோரை கவனிக்கிறோமோ அதற்கேற்றபடி ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆகவே இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்றே, இயேசுநாதர் எந்த நிலையிலும் தன்னுடைய பெற்றோரை குறைவாய் நினைத்ததில்லை. எந்த நேரத்திலும் தன்னுடைய தாயை அவர் உதாசீனப்படுத்தினதில்லை. தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தார் என்பதை மறந்து போகக்கூடாது. சமீபத்தில் கூட ஒரு முதியோர் இல்லத்திற்கு சென்று அவர்களோடு பேசின பொழுது அங்கே ஒரு வயதான ஒரு தாயார் இருந்தார்கள். அவள் சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய மகன் உயர்ந்த நிலையிலே மருத்துவராய் இருந்து கொண்டிருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி இடத்திலே மருத்துவராய் இருந்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு சில காரணத்தினால் என்னை கவனிக்க முடியாது என்று சொல்லி தன்னுடைய மனைவி சொன்ன காரணத்தினால் என் மகன் இந்த முதியோர் இல்லத்திலே விட்டுவிட்டு சென்றான். ஒரு சில நாட்கள் அலைபேசியில பேசினான். இப்பொழுது பேசுவதே இல்லை. நான் அவனிடத்தில் பேச முயற்சி செய்தாலும் என்னிடத்தில் பேசுவதில்லை. ஒரு சில நாட்களிலே வந்து அழைத்து செல்வேன் என்று சொன்னவர் ஏறத்தாழ 5 ஆண்டுகளுக்கு மேலானது இதே முதியோர் இல்லத்தில் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை ஆண்டவர் கைவிடவில்லை. ஒரு மகன் என்னை கைவிட்டாலும் இங்கு அநேக பிள்ளைகள் எனக்காக கஷ்டப்படுகிறார்கள், எனக்கு பணிவிடை செய்கிறார்கள், எனக்கு உதவி செய்கிறார்கள். உங்களை போன்றவர்கள் எங்களை வந்து பார்க்கின்ற நேரத்தில் என் பிள்ளைகள் என்னை கைவிட்டார்களே என்ற அந்த வலி எங்களை விட்டு மாறி நாங்கள் சந்தோஷமாய் இருக்கிறோம் என்று மிக தெளிவாய் அன்பு தாயார் சொன்னார்கள். இதே போல் 1000 பேரை சுட்டி காண்பிக்க முடியும். ஏனென்று சொன்னால் இந்த உலகம் அன்பிற்காய் ஏங்கிக் கொண்டு இருக்கிறது. உண்மையான அன்பை கொடுப்பதற்கு ஒருவரும் இல்லை. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் முழுவதும் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையான அன்பு ஒருபோதும் தங்கள் உறவுகளை இழந்து விடாது. உண்மையான அன்பு ஒருபோதும் தங்கள் உறவுகளை உதாசீனப்படுத்தாது. இன்று பெற்றோரை உதாசீனப்படுத்துகிறோம், பெற்றோரை கவனிக்க மறுக்கிறோம். பெற்றோர் நம்முடைய வாழ்க்கையில இருப்பது ஒரு கடினமானதாய் நினைக்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மை மாற்றிக்கொண்டு இயேசுநாதர் எப்படி தன்னுடைய தாயாருக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தாரோ, ஒரு அரவணைப்பை கொடுத்தாரோ, தன்னுடைய அன்பான சீடரின் கரத்திலே தன்னுடைய தாயாரை ஒப்பு கொடுத்து அவர்களுக்கு ஒரு வழியை காண்பித்ததை போல நம்முடைய வாழ்க்கையில வாழ்நாள் முழுவதும் நம்முடைய பெற்றோருக்கு கடமை உணர்வோடு செயல்பட்டு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அவர்களை கண்ணும் கருத்துமாய் பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. வயது சென்ற நாட்களிலே பெற்றோரை உதாசீனப்படுத்தாதபடி அவர்களுக்கு ஏற்ற காரியங்களை மிக தெளிவாய் செய்து கொடுப்போம். அப்படி செய்கிற நேரத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபி. இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், இந்த நேரத்திலும் நீர் சிலுவையில் முடிந்த 3வது வார்த்தையை நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவர் எங்களை கொடுத்த இந்த அரிய வாய்ப்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் பெற்றோரை உதாசீனப்படுத்தாதபடி பெற்றோருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நேர்த்தியாய் செய்யவும், ஆண்டவருடைய அன்பை அவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும் நீர் கிருபை செய்வீராக. நீர் காண்பித்த மாதிரியை நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த உடைய அன்பை நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் உடைய கரங்களை தருகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய வழிநடத்தல் பாதுகாவல் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இந்த நாமத்தில் ஒரு கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இயேசுநாதர் சிலுவையில் முடிந்த 3வது வார்த்தையை
மிக சுருக்கமாய் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தை இன்னும் ஆராய்ந்து தேடுங்கள். அநேக காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தால் அநேகருக்கு பகிர்ந்து கொடுங்கள். நீங்கள் செய்கிற இந்த சிறிய உதவி அநேகருக்கு பயனுள்ளதாய் மாறும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைய தினத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மொழிந்த 4வது வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.